கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார், அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவனாலே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதே வேளையிலே இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கப்பட்டவர் ஒப்பு கொடுத்தார். விளங்கிக் கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை நமது பாவங்களுக்காக மரிக்கும்படியா சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுக்கப்பட்டார் பிதாவாகிய தேவனாலே. இயேசுவும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பள்ளியிலே சென்று பாடங்களை பயிலட்டும் என்று சொல்லி மகனை பள்ளியிலே சேர்ப்பீர்கள். அவர் சேர்க்கப்பட்டார், ஆனால் இவர் பள்ளியிலே சேர வேண்டும். சேர்க்கப்பட்டவர் பள்ளியில் சேர வேண்டும். அதே போல ஒப்பு கொடுக்கப்பட்டவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனபடியினாலே அவர் எழுப்பப்பட்டார் என்று சொன்னால், இயேசுவுக்கு தங்களை தாங்களே யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ, பிதாவாகிய தேவனுக்கு தங்களை தாங்களே யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக எழுப்புவார். அடக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அடக்கத்திலே இவர் ராஜ்யத்தில் இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம், இவர் வருகையில வருவதற்காக நாங்கள் துதிக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்லி பாஸ்டர்மார்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்வேன் என்று கேட்டால், இதோ அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொன்னவரே இவருக்குரிய பலனை கொடுப்பதற்காக சோத்திரம். சர்ச்சுக்கு ஒழுங்க வரமாட்டாங்க, தேவ பயம் இருக்காது, பரிசுத்தத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைவே இருக்காது, ஏனோ தானோ காலங்களை கழித்து கொண்டு பெயரளவிலே கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ஜெபித்தால் அந்த ஜெபம் பொய்யானது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசுவும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஆனபடியினாலே அவர் எழுப்பப்பட்டார். ஆகவே பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களுக்காக குமாரனாகிய இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவரும் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கப்பட்டவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக எழுப்பப்பட்டார்? அவர் ஏன் எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தின் மையப்பகுதி நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. எல்லாருமே சொல்லுங்க, நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆயினாலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த அவரை பிதாவாகிய தேவன் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். எதற்காக எழுப்பினார்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். கலாத்தியர் 3வது அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நீதி என்று சொன்னால் உலக வார்த்தை ஜஸ்டிஸ், ஆனால் இங்க வேதாகம வார்த்தை ரைச்சஸ், நீதிமான்கள். உலகத்திலே நீதி என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை ஜஸ்டிஸ். வேதாகமத்திலே நீதிமான், நீதிமான்கள், நீதிபரர்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ரைச்சஸ் பீப்புள். நாம் எல்லாரும் நீதிமான்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 242. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. இயேசு கிறிஸ்து எழுந்தபடியினாலே தான் இந்த பிரசங்கம் பலனுள்ளதாய் காணப்படுகிறது, ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே இந்த பிரசங்கம் நமக்கு பலனாய் இருக்கிறது, நமக்குள்ளாக விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கமும் உங்கள் விசுவாசமும் விருதா என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலே பேசப்படுகிற இந்த பிரசங்கமானது ஆசீர்வாதமாய் காணப்படுவதாக, இது பலன் தருவதாக, இது விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதாக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 318வது பக்கம், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவனின் மேல இருக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை மரித்தோர் என்று எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார்.
அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய செயலை கவனித்து பாருங்கள். நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் இயேசுவின் மேல இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரை மகிமைப்படுத்தினார். அப்ப மரித்தவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனால் அது மகிமை கிடையாது. மரித்தவர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போகாமல் அவர்கள் உயிர்த்தெழ வேண்டும், மகிமையை சுதந்திரிக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியினாலே நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவின் மேலே வைக்கப்படுகிறது. எப்படி என்று கேட்டால், நீங்கள் எல்லா காரியங்களுக்காக ஜெபித்து முடித்துவிட்டு இறுதியாக என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே என்று சில மார்க்கத்தார் சொல்லுவார்கள். நாம் பிதாவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் கட்டி எழுப்பும்படியால் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரை மகிமைப்படுத்தின தெய்வம் பிதாவாகிய தேவன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 14வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 248வது பக்கம். கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தராகி இயேசுவை எழுப்பின பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு நம்மையும் எழுப்புகிறார். அவர் நேரடியாக செயல்படுகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 14வது வசனத்தின் சாரத்தினை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தராகி இயேசுவை பிதாவாகிய தேவன் ஏன் எழுப்பினார் என்று சொன்னால், இயேசுவை கொண்டு நம்மை எழுப்பும்படியாக, இயேசுவின் வழியாக நாம் எழுப்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எழுப்பப்படுகிற நாம் அவருக்கு முன்பாக நிறுத்தப்படும்படிக்கு, அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படிக்கு. ஆகவே இயேசு சொல்லுகிறார், என்னையன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் உலகத்திலே தான தர்மங்களை செய்தாலும் புண்ணியமான காரியங்களை செய்தாலும் அவர் கிறிஸ்துவின் வழியாகத்தான் மோட்சகதி அடைய முடியும், பரலோகத்தை சென்ற முடியும், வைகுண்டத்தை அடைய முடியும், சிவலோக பதவி அடைய முடியும். ஆகவே கர்த்தராகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை எதற்காக எழுப்பினார் என்று சொன்னால், இயேசுவை கொண்டு நம்மை எழுப்பி, நம்மை கட்டி எழுப்பி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியாய் தகுதிப்படுத்துவதற்காக. யாருக்கெல்லாம் புரிகிறது? இயேசு உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள போவதே இல்லை, நாம் ஜெபத்திலே அவரை நோக்கி ஜெபிக்க போவதே இல்லை. இயேசு எழுப்பினது எதற்காக என்று சொன்னால், இயேசு நம்மை எழுப்பி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிலைப்படுத்தும்படியாய். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாம். அல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம், பக்கம் 320 புதிய ஏற்பாட்டிலே, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி இயேசுவை கொண்டு நம்மை எழுப்புகிற பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் வழியாக நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசுவை மாம்சத்திலே தான் கொல்ல முடியும், அவர் ஆவியில ஒருவரும் கொல்ல முடியாது. அதுபோல நமக்கு மாம்சத்தில தான் வேதனை, துன்பம், துயரம் வரும். ஆவியில நமக்கு அழிவே கிடையாது. நாம் ஆவியில எழுந்து பிரகாசிக்கிறவர்கள், ஆவியில உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள், ஆவியில அனலூட்டப்படுகிறவர்கள். ஆகவே கிறிஸ்துவும் நம்மை பிதாவாகிய தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு ஆவியினாலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எழுப்பினார் என்பதற்கு இத்தனை வியாக்கியானங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்த பவுலாலே எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் நமக்கு இந்த வியாக்கியானங்களை சொல்லவில்லை என்று சொன்னால் உயிர்த்தெழுதலின் அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. எப்படி என்று சொன்னால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் பிரசங்கங்களுக்கு பலன் கிடையாது, விசுவாசத்திற்கு பலன் கிடையாது. கிறிஸ்துவை எழுப்பின தேவன் நம்மை எழுப்பி தமக்குண்டாக நிறுத்தும்படியாய் மத்தியஸ்தராக கிறிஸ்துவை எழுப்பினார். அந்த கிறிஸ்துவானவரும் நம்மை பிதாவாகிய தேவனிடத்திலே சேரும்படிக்கு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் எப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இயேசு என்னை எப்படி உயிர்ப்பிக்கிறார்? அவர் உயிர்ப்பிக்கிற விவரம் என்ன? எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், பக்கம் 264. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நல்லா தேடுங்க.
இன்னைக்கு தான் பைபிளை விருக்கிய ஒருத்தர இந்த வசனத்துக்கு முன்பாக என்னை நிறுத்தி பார்க்கிறேன், நீங்கள் உங்களை நிறுத்தி பார்க்க முடியுமா? எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 264வது பக்கம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்னையும் இயேசு உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்போது மரித்தேன், அவர் என்ன உயிர்ப்பிக்க? நான் உயிரோடு தானே இருக்கிறேன், நான் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால், சொல்லுவீர்களே ஆனால், உங்கள் சரீரம்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவி ஆத்மா இரண்டும் அது செத்து பல நாட்கள் ஆகி போனது. எப்படி செத்தது? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலையில் இருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசு உங்களை உயிர்ப்பிக்கும்படியாய், உங்களை உயிர்ப்பித்து எழும்ப பண்ணி பிதாவாகிய தேவனுக்கும்பாக நிற்கும்படியாய் அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எழுப்பினார். உயிர் தெழுந்தவர் தான் உயிர்ப்பிக்கப்பட முடியும், உயிர்ப்பிக்க பண்ண முடியும். உயிர் தெழுந்தவர் தான் மரணத்திலிருந்து ஒருவன் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார், உயிர்ப்பிக்க செய்ய கிருபை பெருத்தவராய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் பாதி உயிரோடு இருக்கிறீர்கள், பாதி செத்த நிலையில் இருக்கிறீர்கள். என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். எனக்குள்ளேயே சில பாவங்கள் என்ன செய்யும், வந்துடும். அது என்ன பாவம் என்றால், அநீதி எல்லாம் பாவம் தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டிய இடத்திலே நான் விசுவாசியாமல் போனால் அது அநீதி, அது எனக்கு பாவம். நான் மரித்து போகிறேன். எங்க மரித்து போகிறேன்? விசுவாசம் இல்லாமல் மரித்து போகிறேன். அதனபடினாலே என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவனின் மேல் இருக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆனா மறுபடியும் சில பேர் செத்து போவாங்க, அவங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பார், மறுபடியும் கீழே விடுவாங்க, மறுபடியும் தூக்கி எடுப்பார். இது அவருடைய பணி, அவருடைய தன்மை. இயேசுவே நான் பாவம் செய்ய என்னை மன்னியனும் மன்னிப்பார். எதற்காக? அவர் நம்மை இழக்க சித்தமா இல்லை. ஏன் என்று கேட்டால், இயேசுவை கொண்டு நம்மை எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாய் பிதாவாகிய தேவன் வாஞ்சிக்கிறபடியினாலே பிதாவாகிய தேவனுடைய பணியை செய்யும்படியாய் குமாரனாகிய இயேசு நம்மை மறுபடியும் எழுப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தெரியும்? அவங்களுக்கு தெரியும், பொல்லாதவனுக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவுக்கும் தெரியும். நீங்கள் எங்கெல்லாம் அக்கிரமம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் எங்கெல்லாம் பாவம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் மறித்து காணப்படுகிறீர்கள் என்பது கொல்லாதவனுக்கு நல்லா தெரியும். அவன் உங்களை பார்த்து சொல்லுவான், நீ பரிசுத்தவாட்டியாக்கும், நீ பரிசுத்தவானாக்கும், நடிக்காத, நீ மரித்த நிலையில இருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய குமாரனாகிய இயேசு, உன்னுடைய தெய்வம், உன்னுடைய பிதாவாகிய தேவன் கொண்டு எழுப்பி கொண்டிருக்கிறபடினாலே நீ கொஞ்சம் உயிரோடு இருக்கிறாய். இல்லை என்று சொன்னால் நீயும் மண்ணோட மண்ணாக மக்கி செத்து சாம்பலாகி போயிருப்பாய், புழுதியாகி போயிருப்பாய். நான் யோக்கியனா? இதை கேட்கிற நீங்கள் யோக்கியர்களா? நாம் அக்கிரமங்கள் செய்யாதவர்களா? நாம் பரிசுத்தர்களா? நம்மளே பாவமே இல்லையா? எப்படி நாம் இந்த வருஷத்தின் 3வது மாதத்தின் 31வது நாளில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எழுப்பி, இயேசுவின் மூலமாக நம்மை எழுப்பி பிதாவாகிய தமக்குண்டாக நிறுத்தும்படியாக வாஞ்சிக்கிறபடினாலே நாம் கொஞ்சம் பேரிலே கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெயரளவிலேயாகலும். ஆகினாலே நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன், அக்கிரமமான காரியம் எது என்று சொல்லி உங்கள் ஆவிக்கே தெரியும். நீங்கள் இந்தந்த காரியங்கள் எல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கினமா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் கூட கர்த்தருக்கு பயப்படல, பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க ஆவியே உங்களோட பேசுது. நீங்கள் மனம் திரும்பத்தக்கதாய் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்த நிலையில் இருக்கிற உங்களை இந்த நாளிலே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அதனால குடும்ப வாழ்விலே ஒரு நல்ல பொறுப்புல இருக்கக்கூடிய ஆண் மகன் பெண் மகை பரிசுத்தமாய் வாழ முயற்சி பண்ண வேணும். வாலிபன் சிலன் அப்படித்தான் இருப்பான், சிறு குழந்தைகள் அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் வெளிப்படையாய் பேச வேணும். ஒரு பொறுப்புள்ள நிலையிலே, ஒரு குடும்ப ஸ்தானத்திலே, ஒரு நிர்வாகத்திலே, ஒரு தந்தையில இருக்கிறவன் தன்னுடைய ஆவியை தன்னை பார்த்து அக்கிரமக்காரன் என்று பேசுவையானால் அவன் மறுத்த நிலையில இருக்கிறவனா இருக்கிறான். மனம் திரும்பலாமா? குடும்பத்துல தலைவரே சொல்லணும், ஞாயிற்றுக்கிழமை வருது, ஒழுங்கா சர்ச்சுக்கு போவோம், குடும்பம் ரெடியாகப்பா, எங்கேயும் போகாதங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாண வீட்டுக்கு போறது, சடங்கு வீட்டுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது. மறுத்தை குறித்தவர்கள் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை கனப்படுத்த வேண்டுமே.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் என்னையும் எழுப்பும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை மரணத்தினுடைய பிதாவாகிய தேவன் எழுப்பினார். எழுப்பின இயேசு, நம்மை எழுப்பிக் கொண்டிருக்கிற இயேசு பிதாவாய் தேவனுக்குமாக நிறுத்தும்படியான பொறுப்பு உள்ளவராய் இன்றைக்கும் நம்ம மத்தியிலே உலா வருகிறவராய் இருக்கிறார். மகளே, இனி பாவம் செய்யா, மகளே இனி அக்கிரமம் செய்யாதே. உனக்காக நான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி உன் பாவத்தை போக்கினேனே, ஆனாலும் மறுபடியும் உன் மேல பாவக்கரைகள் ஒட்டுகிறது. நீ கொஞ்சமாக என்னுடைய சிலுவை பாடி நினைத்து பார்த்தாயா? என் பிதாவாகிய தகப்பன், என் தேவன் என்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். நானும் அவருக்கு கீழ்ப்படிந்து என்னை நானே ஒப்பு கொடுத்தேன். உனக்காக உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய பிதாவாகிய தேவன் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னை நானே ஒப்பு கொடுத்தேன். நான் எவ்வளவு வியாகுலத்தோடு என்னை ஒப்பு கொடுத்தேன் தெரியுமா? அதை குறித்து உனக்கு கொஞ்சமாக அக்கறை உண்டா? கரிசனை உண்டா? நீ உணர்கிறாயா? எத்தனை முறைதான் நான் உன்னை என்னுடைய ரத்தத்தினால மீண்டும் மீண்டும் கழுவி பரிசுத்தப்படுத்துவது? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடா. அக்கிரம செய்வக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் இயேசு சொல்லுகிறார். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக குமாரனாகிய இயேசு எழுப்பி இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 4:14 வசனம் சொல்லுது. குமாரனாகிய இயேசு எழுப்பினவர் நம்மை இன்றைக்கு எழுப்புவாராக. யோபு 15:13 வசனம், தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவியை எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீர். 646 பக்கம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவனாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். நாமும் என்றால் தேவனுக்கு விரோதமாக நம்முடைய ஆவியை எழுப்பி நம்முடைய வாயில வசனங்களை நாம் இஷ்டம் போல புறப்பட பண்ணி கொண்டிருந்தால் இன்றைக்கு மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். தேவனுக்கு விரோதமாக நம்முடைய ஆவியை எழுப்புகிறேன் என்று சொல்லி யோபுடைய நண்பராய் எலிப்பாஸ் சொல்லுகிறார். ஆனா எலிப்பாசுடைய தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் தவறு. ஆனால் இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு நமக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக தியானிப்பதிலே நியாயம் உண்டு. தேவனுக்கு விரோதமாக நம்முடைய ஆவியை நாம் எழுப்பி நம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுவதிலே நாம் சளைத்தவர்களே அல்ல, குறைந்தவர்களே அல்ல. அநேக தைரியமாக சொல்லுகிறார்கள், கர்த்தராகிய தேவன் என்னோடு பேசினார் என்று. தேவனுக்கு விரோதமாக வாயிலே வார்த்தைகளை பேசுகிறவர்கள், தேவனுக்கு விரோதமாக தம்முடைய ஆவி எழுப்புகிறவர்கள் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். இது அக்கிரமம், இது பாவம். இந்த நிலையில இருப்பீர்களானால் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். இந்த வயசான சில ஐயாமார் அம்மாமாரெல்லாம் சர்ச்சத்துல பார்த்திருக்கேன். கொஞ்சம் வயசுல மூத்தவங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா உன்னை பத்தி கர்த்தர் என்று சொல்லியிருக்காரு வேண்டி கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கவே மாட்டாரு. இதெல்லாம் பந்தா கோஷ்டிகள். கர்த்தர் சொல்லாததை சொன்னால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களுடைய ஆவியை எழுப்புகிறவர்கள். இன்றைக்கு அநேக இடங்களிலே தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை தங்கள் வாயிலிருந்து எழும்ப பண்ணுகிற கூட்டத்தார் பெருகி இருக்கிறார்கள். நீங்கள் அவென்றால் அங்கிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக சிரமமான பரிசுத்தமான வாழ்ந்து சொன்னால் அக்கிரமமும் பாவமும் நமக்குள் உண்டாயிருக்காது. கரங்களை வைக்கலாமா? ஆகவே தேவனுக்கு விரோதமாக உம்முடைய வாய், உம்முடைய ஆவி எழும்பாதபடிக்கு நீர் கவனமாயிரும். எபேசியர் 4:29 வசனம், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். தேவனுக்கு விரோதமாக உம்முடைய ஆவி எழுப்பி உம்முடைய வாயிலிருந்து வசனங்களை புறப்பட பண்ணுகிறீரே, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று எபேசியர் 4:29 சொல்லுகிறது. கெட்ட வார்த்தை என்றால் என்ன? எந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தை இல்லையோ அது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். ஒரு விசுவாசி ஒரு சபையிலே பல வருடங்களாக இருந்திருப்பார். அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த விசுவாச பிள்ளை அந்த சபையை விட்டு ஓடி போவார். ஆனால் இந்த போதகர் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், அவன் என்னை விட்டு தூரம் போய் விட்டான், அவன் நிச்சயமா அழிந்தே போவான் என்று சொல்லுவார். சொல்லக்கூடிய இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் எவ்வளவு நாள் ஜெபித்திருக்கிறேன். அப்ப கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொன்னால் நல்ல வார்த்தைகள் தான் நம் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அதற்காக நம்முடைய ஆவியை எழுப்ப வேண்டும். யாருக்கெல்லாம் புரிகிறது? தேவனுக்கு விரோதமாக நம்முடைய ஆவியை எழுப்பதற்காக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை எழுப்பவில்லை. குமாரனாகிய இயேசு ஒவ்வொரு நாளும் நம்ம எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். பாவத்தை விட்டு எழும்பு, அக்கிரமத்தை விட்டு எழும்பு, அநியாயத்தை விட்டு எழும்பு, பரிசுத்தத்தை நோக்கி பிரயாணம் பண்ணு என்று சொல்லி நம்ம எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி தமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். நீங்கள் அதென்றால் தேவனுக்கு விரோதமாக உங்களுடைய ஆவி எழுப்பாதபடிக்கு
உங்கள் வாயிலிருந்து உங்கள் சொந்த வசனங்களை புறப்பட பண்ணாதபடிக்கு நல்ல வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து புறப்பட பண்ண ஆயத்தமாவீர்களாக. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் பேசாமல் மௌனமா இருக்க காரணம், எல்லாம் முடிந்தது, இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம், யாரும் கேட்க போகிறார்களா? 3 ஆண்டுகள் இடைவிடாமல் நான் சுவிசேஷத்தை சொல்லி வந்தேன். அப்போது கேட்டு அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலையாகி உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் என்னோடு கூட பிதாவாகிய தேவனிடத்தில் வருவார்கள். இனிமே நான் என்ன செய்ய போவதில்லை, பேசப் போவதில்லை. இன்றைக்கு உலகத்திலே அக்கிரமமும் அநியாயமும் துன்மார்க்கமும் பாவமும் பெருகி இருக்கிறது, சபைக்கு உள்ளேயும் சபைக்கு வெளியேயும். ஆனபடினாலே நீங்கள் உங்களுடைய ஆவியை தேவனை நோக்கி எழுப்பி உங்கள் வாயினாலே ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச ஆயத்தமாகுங்கள். அக்கிரமங்களும் அநியாயங்களும் பெருகி இருக்கிறது, எங்கு பார்த்தாலும். நீங்கள் வாயினாலே பேசி இனிமேல் ஆக போவது ஒன்றுமே இல்லை. ஆகவே தேவனுக்கு விரோதமாக அல்ல, தேவனுக்கு இணக்கமாக உங்கள் ஆவியை எழுப்புங்கள். சொல்லாமா? எல்லாரும் சொல்லுங்க, என் ஆவியை தேவனுக்கு இணக்கமாக எழுப்புவேன். இப்படி ஆவியை மாத்திரம் இயேசுடைய கையில வச்சுக்கிட்டே இருக்கணும். பிதாவாகிய தேவன் நோக்கி பேசிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாயிலிருந்து அவருடைய சோத்திரங்களும் துதிகளும் புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி எப்போதும் தேவனாகிய கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். யோபு 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 3வது வசனம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்னாள் என்ற ஒரு பரிசுத்தவாட்டி தேவ சமூகத்தில் ஜெபித்து தன்னுடைய குமாரனாகிய சாமுவேலை தேவனுக்கு என்று கொடுத்த ஒரு பரிசுத்தவாட்டி சொல்லுகிறார், இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். ஏன்? தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாழ்வுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், மேட்டுமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். எப்படி என்றால், இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், நான் உங்களுக்காக இவ்வளவா ஜெபித்திருக்கிறேன் தெரியுமா, உங்களுக்காக ராப்பகலாக நான் ஜெபித்திருக்கிறேன். நல்லதுதான், நீங்கள் எவ்வளவுதான் விடிய விடிய ஜெபித்தாலும் குமாரனாகிய இயேசுவை சித்தம் இருந்தால் தான் விடுதலை கிடைக்கும். உங்களை நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வழியும் இல்லை, அர்த்தமே இல்லை. மேட்டுமையான பேச்சு வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெபித்தது உண்மை. கர்த்தராகிய இயேசு கிருபையாய் மனமிறங்கி உங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஜெபம் பண்ணலாம் அந்த குடும்பம் நாசமா போயிருக்கும், நான் ஜெபம் பண்ணித்தான் அவனுக்கு சுகம் வாங்கி கொடுத்தேன், நான் ஜெபம் பண்ணாலும் அவன் மனுஷனா இருக்கான். இதுதான் மேட்டுமையான பேச்சு. நீ என்னத்தான் தலைகளில் ஜெபம் பண்ணாலும், முள்ளுல படுத்து ஜெபம் பண்ணாலும், நெருப்புல நடந்து ஜெபம் பண்ணாலும், பட்டி நடந்து ஜெபம் பண்ணாலும், குமாரனாகிய இயேசு விடுதலை பண்ணால்தான் விடுதலை ஆக முடியும். இந்த தாழ்மை உண்டா? தேவனுக்கு விரோதமாய் ஆவியை எழுப்புகிற கூட்டத்தார் பெருகி இருக்கிறார்கள், அக்கிரமங்களின் பாவங்களும் பெருகி இருக்கிறது. ஆனாலும் அவர்களை உயிர்ப்பிக்க குமாரனாகிய இயேசு இன்றைக்கு நம்ம கிருபை உள்ளவராக இருக்கிறார். புரிகிறதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால நீங்க சொல்லிடுறாங்க, விடிய விடிய என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ண, அதனால என் பிள்ளை பாஸ் ஆயிடுச்சு. கிடையவே கிடையாது, அது பொய். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை, அதுக்கு பதிலளிக்க வேண்டியது தேவனாகிய கர்த்தருடைய பொறுப்பு. அல்லேலூயா. நிறைய பேர்கள் எல்லாம் ஃபெயில் ஆயிருவாங்க. நான் ஜெபம் தான் என் குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு, கிடையாது, அது பொய், மேட்டுமையான பேச்சு, அது அகந்தை, அது தகுதியற்ற வாழ்வு. அப்படிப்பட்டவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் குமாரன் இயேசு உயிர்த்தெழுந்தார். யாருமே சந்தோஷம் இல்லையோ? அகந்தையான பேச்சு உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எதுக்கு எங்களை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுறீங்களா? உள்ளத்திலேயாலும் சொல்லுங்க, போய் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்களேன், மேட்டுமையான பேச்சு இனிமேல் பேசாதோம், அகந்தையான பேச்சு உங்க வாயிலிருந்து வர வேண்டாம். அக்கிரமங்கள பாவங்களை மறித்தவராய் இந்த உண்மை உயிர்ப்பிக்க முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இனிமே மேட்டுமையான பேச்சு பேசாது. உங்க பெருமையை பேசித்தான் நம்ம கீழே போய் வீட்டுக்கார பார்த்து சொல்ல உரிமை இருக்கா இல்லையா? சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. அன்னாள் அவ்வளவு வேதனை அனுபவித்த ஒரு ஸ்திரியானவள் பல வருடங்களாக ஜெபித்தும் பலன் இல்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார்கள், மேட்டுமையா பேசியெல்லாம் ஒண்ணு நடக்காது. தேவனாகிய கர்த்தர் கற்பத்தை அடைக்கிறவரும் திறக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் எனக்கு இந்த குமாரனை கொடுத்தார். ஆகவே மேட்டுமையாய் பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சை உங்க வாயிலிருந்து இனிமேல் புறப்பட வேண்டாம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 23:6 கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கொல்லுகிறவர். அதாவது ஒரு நபரை பார்த்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னா அது கொலை குற்றம் சட்டத்துல. ஆனா இங்க அண்ணால் சொல்றாங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா உன்னை கொன்னே ஓடுவாரு, ஒழுங்கா இருந்துக்கோ. அவர் தான் கொல்லுகிறவர், அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். அற்புதமான வசனம். அவர் தான் தமது குமாரன் இயேசு சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். கீழ்ப்படுத்த இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் தான் தமது குமாரன் இயேசுவை உயிர்ப்பித்தார்.